இந்த 2026ல எந்தெந்த எண்கள்ல பிறந்தவங்க, இந்த எண்ல பிறந்தவங்க கார் வாங்குவாங்க, இந்த எண்ல பிறந்தவங்க வீடு வாங்குவாங்க, இல்ல இந்த எண்ல பிறந்தவங்க கடன் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எண்கள்ல பிறந்தவங்களுக்கும் இந்த வருஷம் வாங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? 1/10/19 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் கார் வாங்கியே ஆகுவீங்க. கார் வச்சிருக்கிறவங்க அடுத்த கார் வாங்குறதுக்கு யோசித்தீங்க இல்லையா? அது ரொம்ப வருஷமா நீங்க ட்ரைவ் பண்ணீங்க இல்லையா? இந்த கார் மேல தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நீண்ட நாள் ஆசை. 2, 11, 20, 29 இவங்க என்ன வாங்குவாங்க? ஆமா, ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ம். ரொம்ப நாளா நானு டூ வீலர் வச்சிருக்கிறேங்க. ஆனா அந்த டூ வீலரு என் பேர்ல இல்லைங்க. டூ வீலர் வச்சிருக்கிறேங்க. ஆனா அது ஃப்ரெண்ட் பேர்ல இருக்குங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க. ஆனா அதுக்கு எனக்கு பிடித்தமில்லாத வண்டிய ஓட்டிட்டு இருக்கிறேங்க. டூ வீலர் கண்டிப்பா வாங்குவீங்க. 3, 12, 21, 30 இருக்கீங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க போறீங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்றீங்க. முடியவே இல்ல. இந்த 2026ஆம் ஆண்டு கனவு வீடு. இல்லைங்க, நான் பிசினஸ் பண்ணலைங்க. நான் கெரியர் தான் வேலை செய்றேன். எது வேணாலும் இருங்க. ஆனா உங்களுக்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தீங்க. அது என்ன? அதிகமாக கோல்டு வாங்குவீங்க. 6, 15, 24ஆம் தேதி உள்ளவங்களுக்கு என்னவா அனுப்பணுவீங்க? நாங்களும் எல்லாரும் வாங்குவோமா? எல்லாரும் வாங்கிக்கிங்க. எல்லாமே வாங்கிக்கிங்க. ஆனால் அதோட பிஸ்னஸில் பெரிய அளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும், ஃபார்மேட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, இந்த 2026ல எந்தெந்த எண்கள்ல பிறந்தவங்க, என்னென்ன மாதிரியான பொருட்கள், இடங்கள், இல்ல வீடுகள் வாங்குவாங்க அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் குடுக்குறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம புத்தாண்டு தொடக்கத்திலேயே வந்துட்டு, எந்தெந்த எண்கள்ல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் அமையும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம வந்து இந்த ஆண்ட பத்தின நெறைய விஷயங்கள குடுத்திருந்தாலுமே கூட, இந்த 2026ல எந்தெந்த எண்கள்ல பிறந்தவங்க, இந்த எண்ல பிறந்தவங்க கார் வாங்குவாங்க, இந்த எண்ல பிறந்தவங்க வீடு வாங்குவாங்க, இல்ல இந்த எண்ல பிறந்தவங்க கடன் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எண்கள்ல பிறந்தவங்களுக்கும் இந்த வருஷம் வாங்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? நல்லாவே சொல்லலாம். ம். கண்டிப்பா. இந்த 2026ஆம் ஆண்டு எந்தெந்த தேதியில உள்ளவங்க என்னென்ன பொருள் வாங்க ம். போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் இப்ப சொல்லப் போறேன். ஏன்னா நெறைய பேருக்கு அது என்ன சொல்றது, வீடுலயே கனவு வீடு இருக்கு, கனவு ம். காருன்னு இருக்கு, கனவு வாழ்க்கை இருக்கு. அது கனவாவே போயிறக்கூடாது. ம். அது நினைவாக நடக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு யார் யாருக்கெல்லாம் பல ஆண்டுகளாக அவர்கள் அவங்களுடைய அதான் கனவு தான். அது நான் வாங்கியே ஆவணும், நடத்தியே ஆகணுன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வருவோம். 1/10/19 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்க கார் வாங்கியே ஆகுவீங்க. கார் நாங்க ஏற்கனவே வச்சிருக்கோங்க. உங்ககிட்ட கார் இருக்குன்னு தெரியும். கார் வச்சிருக்கிறவங்க அடுத்த கார் வாங்குறதுக்கு யோசித்தீங்க இல்லையா? அது ரொம்ப வருஷமா நீங்க ட்ரைவ் பண்ணீங்க இல்லையா? இந்த கார் மேல தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நீண்ட நாள் ஆசை. அந்த கார் எங்களால வாங்கவே முடியல. என்ன கார்? BMW கண்டிப்பா இந்த வருஷம் வாங்குவீங்க. ம். 1/10/19 எல்லாமே BMW வாங்குவாங்க. ரைட். ஏற்கனவே பெரிய கார் வச்சிருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. அவங்க BMW. ஏற்கனவே சின்ன கார் வச்சிருந்திருப்பீங்களா? உங்களுக்குள்ள கனவு கார்ன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. அந்த கார இந்த 2026ஆம் ஆண்டு நீங்க வாங்குவீங்க. கட்டாயம் இந்த வருஷத்துக்குள்ள வாங்கியே ஆவீங்க. நடக்கும். சொல்லுங்க. சார் கண்டிப்பா வாங்கிட்டேன் சார். சூப்பரா வாங்கிட்டேன். நடந்துரும். அடுத்த நம்பர் 2, 11, 20, 29 இவங்க என்ன வாங்குவாங்க? ஆமா, ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ம். ரொம்ப நாளா நானு டூ வீலர் வச்சிருக்கிறேங்க. ஆனா அந்த டூ வீலரு என் பேர்ல இல்லைங்க. டூ வீலர் வச்சிருக்கிறேங்க. ஆனா அது ஃப்ரெண்ட் பேர்ல இருக்குங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க. ஆனா அதுக்கு எனக்கு பிடித்தமில்லாத வண்டிய ஓட்டிட்டு இருக்கிறேங்க. டூ வீலர் கண்டிப்பா வாங்குவீங்க. நீங்க பிடித்தமான வண்டிய வாங்குவீங்க. உங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய சூழ்நிலை 2026 கட்டாயம் கொடுக்கும். ம். 3, 12, 21, 30 ரொம்ப நாளா உங்களுக்குள்ள பெரிய இருக்கீங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க போறீங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்றீங்க. முடியவே இல்ல. இந்த 2026ஆம் ஆண்டு கனவு வீடு. நீங்க ரொம்ப நாளா யோசிச்சு வச்சீங்க. ஆமாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு. இப்ப பெரிய பிள்ளை ஆயிருச்சு. பத்தாது.
ம். அப்பார்ட்மெண்ட்ஸில் அவ்வளோதான். ஆரம்பத்தில் நம்ம சின்னதாக இருக்குது, பிள்ளைங்க சின்ன சின்னதாக இருக்குது. அப்புறம் நான் அந்த வீடு அது ஓகே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெரியவங்க பெருசாக காலேஜுக்கு போயிடுச்சு. எப்படி பத்தும்? பத்தாது. அப்போ அது உங்களுக்கு ஒரு கனவு தான். அந்த வீடை வாங்குறதுக்கு பல வருஷம் ட்ரை பண்ணீங்க. முடியவே இல்லை. இந்த வருஷம் தான் அப்படி ஒரு சூழ்நிலை. வாங்கியே ஆகணும், நடந்தே ஆகும், கிடைச்சே ஆகும். 2026ஆம் ஆண்டுக்குள்ளே உங்களுடைய கனவு வீடை நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ம். 4, 13, 22, 31 இவங்க நீங்கள் என்ன வாங்குவீங்க? அப்போ அவங்கள மாதிரி நானும் வீடு, கார்லாம் வாங்கணும்னா வாங்கக்கூடாதா? நீங்கள் எல்லாம் வாங்கிக்கிங்க, அதை விடுங்க. உங்களுக்கு மெயினாக என்னது? ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. இல்லைங்க, நான் பிஸ்னஸ் பண்ணலைங்க, நான் கெரியர் தான் வேலை செய்யுது, எது வேணாலும் இருங்க. ஆனால் உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தீங்க. அது என்ன? அதிகமாக கோல்டு வாங்குவீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன வேணாலும் நினச்சிக்கிறேங்க. ம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எப்படின்னு நினச்சிங்க. கோல்டு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆண்டு உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு கொடுக்க போகுது. 5, 14, 23 நீங்களும் வீடு தாங்க வாங்குவீங்க. ஆனால் வீடு வச்சுருந்தீங்க, ஆனால் அந்த வீடை கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு திருப்பி புது வீடு வாங்குறதுக்காக பல ஆண்டாக முயற்சி பண்ணுறீங்க. அது உங்களால் நடக்கவே இல்லை. ஏன் அந்த வீடை கொடுத்தன்ட்டு யோசிக்கிற அளவுக்கு இருந்து பல வருஷமாக போராடிட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப பேர் வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க, ரெண்டலில் இருப்பீங்க. ஆனால் ஓன் வீடு வச்சு விற்றுட்டீங்க. கொடுத்தது தப்புன்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் யோசித்தீங்க. ஆனால் பல ஆண்டுக்கு அப்புறம் உங்கள் கனவு வீடு, பெரிய வீடு, உங்கள் தேவைக்கு உண்டான வீடு ம். வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்து இந்த வருடம் அதுக்குண்டான சாத்தியம் கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். யாருக்கு? 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி கொண்டவங்களுக்கு. 6, 15, 24ஆம் தேதி உள்ளவங்களுக்கு என்னவா அனுப்புவீங்க? நாங்களும் எல்லோரும் வாங்குவோமா? எல்லோரும் வாங்கிக்கிங்க, எல்லாமே வாங்கிக்கிங்க. ஆனால் அதோட பிஸ்னஸில் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆமாம், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அது எதுக்குங்கிறது அடுத்து தான் உங்களுக்கு தெரிய போகுது. பெரிய லெவலில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸில் கண்டிப்பாக வைப்பீங்க. அடுத்து 7, 16, 25 நீங்கள் என்ன வாங்குவீங்க? நிறைய லேண்டு வாங்கி போடுவீங்க. ஆமாம், லேண்டாக வாங்கி போடுவீங்க. லேஅவுட்டில் உள்ள லேண்டுங்க நிறைய வாங்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு கனவாக தான் இருந்துச்சு, நம்ம வாங்கணும். அது நிறைய ஒரு இடத்துல வாங்குறது சொல்ல மாட்டேன், நிறைய இடத்துல வாங்கி வைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மண்ணும் பொண்ணும் ரெண்டும் ஒன்று தான். மண்ணும் பொண்ணும் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னேன், தங்கம் வந்துட்டு ஒரு பவுன் வந்து 1 லட்சம் வரும்ன்ட்டு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் 1.5 லட்சம் வரும்ன்ட்டு. ம். சொல்லியிருக்கேன், நம்ம இதிலே சொல்லியிருக்கோம் 1.5 லட்சத்துக்கு வரும். அதுக்கப்புறம் போமா? அப்போ வரும், நெருக்கத்திலே வரும். கிட்ட வரும்போது தானே சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, அடுத்த 8, 17, 26ஆம் தேதி அவங்க என்ன வாங்குவாங்க? ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்குவீங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஏற்கனவே இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ நான் ஒரு நம்பரை சொல்லி நீங்கள் இதை வாங்குவீங்க, அதை வாங்குவீங்கன்னா அதை தான் வாங்குவீங்கன்னு இல்லை, அது கட்டாயம் வாங்குவீங்க. அதை தாண்டி மற்றதும் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு பொருள். அதனால் 8, 17, 26ஆம் தேதி கொண்டவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். 9, 18, 27 இவங்க என்ன வாங்குவீங்க? கண்டிப்பாக பெரிய வீடு வாங்குவீங்க. காரு, உங்களுடைய கனவு காரு. அதான் வீடும் கனவு வீடு தான். காரும் கனவு வீடு, பெரிய காரு வாங்குவீங்க. ப்ராப்பர்ட்டியும் நிறைய வாங்குவீர்கள். உங்களுக்கு 3மே கனெக்ட் ஆகுது. அப்போது இந்த தேதியில் உள்ளவங்க இதெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. முதல்ல சொன்ன மாதிரி மாற்றி கூட வாங்கக்கூடாதா? நாங்கள் இதை நீங்கள் சொன்னதை மட்டும் தான் வாங்கணுமா, வேறு எதுவும் வாங்கக்கூடாதா? அப்படி அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் உங்களுக்கு வீடு வாங்குவீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அப்போ நீங்கள் கார் வாங்கக்கூடாதான்னு அப்படி கிடையாது. கார் தேவைக்கு வாங்கிக்கிறீங்க, ஆனால் தேவைக்கு மீறி கனவு காருன்னு ஒன்று இருக்கும். அதை தான் இப்போ சொன்னேன். அதுமாரி வீடு ஒன்று இருக்கும், கனவு வீடுன்னு ஒன்று இருக்கும். அதை தான் இப்போ சொன்னேன். அதனால் இந்தந்த தேதி உள்ளவங்களுக்கு என்னென்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஆண்டு கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள் அதெல்லாம் அது நிறைவேறத்துக்கு கொண்ட 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்க சாத்தியப்படுது. எல்லோரும் பார்க்க போகிறீங்க, எல்லோரும் அதை அனுபவிக்க போகிறீங்க, நடக்க போகுது.
கண்டிப்பா சார். இந்த 2026ல வந்துட்டு யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த பொருட்கள் வாங்குறது மூலமா வாழ்க்கை அழகா அமையும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.